Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல UPS கனெக்ஷன் ஹோம் அத பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா டீடைலா பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து UPS கனெக்ஷன் வந்து அந்த ஃபேனுக்கு லைட்டுக்கு தான் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா UPS கனெக்ஷன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது கண்ட்ரோல் பண்ற ஒரு சுவிட்ச் போர்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட EB பாக்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேன் லைட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் வந்திருக்கும். EB பாக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா லைட் 230 வோல்ட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சுவிட்ச் பாக்ஸோட இன்புட்ல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் இது ஓபன்ல வச்சிருக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லைட் 230 வோல்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபேன் லைட்டுக்கு போற சுவிட்ச் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேனுக்கு அப்புறம் லைட்டுக்கு கொடுக்குறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேனோட சுவிட்சை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேட்டர்ல கனெக்ட் பண்ற சீரிஸ்ல கனெக்ட் பண்ண கடைசில வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஃபேனுக்கு இன்புட்டா போயிருக்கும். இது மூலமா ஃபேனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது சுவிட்ச் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா லைட்டோட இன்புட்ல கொடுத்துறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஒர்க்கிங் வந்து வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நியூட்ரல் கொடுக்கணும். நியூட்ரல் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா EB பாக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து நம்மளோட ஃபேனுக்கும் லைட்டுக்கும் கனெக்ட் பண்ணிடலாம். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா EB பாக்ஸ்ல இருந்து நமக்கு UPS கனெக்ஷன் இல்லாதப்போ இருக்கும் ஃபேனுக்கு லைட்டுக்கு சப்ளை. EB பாக்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா லைட் 230 ரெண்டு சுவிட்ச் மூலமா கண்ட்ரோல் ஆகி ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபேனுக்கு ரெகுலேட்டர் மூலமா கண்ட்ரோல் ஆகி ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது சுவிட்ச் மூலம் வந்து பாத்தீங்கன்னா லைட் கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா UPS கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற சர்க்யூட். நெக்ஸ்ட் வந்து UPS கனெக்ஷன் கொடுத்துடலாம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி எடுத்துக்கிறோம். இன்வெர்டருக்கு இன்புட் கொடுக்கறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் போர்டு அதோட பவர் கார்டு வந்து சுவிட்ச் போர்டில் கனெக்ட் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி இன்வெர்டர் இதுக்கான கனெக்ஷன் தான் பார்க்க போறோம். வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர்ல வர பாசிட்டிவா கொண்டு வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் லைன்ல கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 12 வோல்ட் பாசிட்டிவ் டிசியா இருக்கும் அது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர்ல வர நெகட்டிவ் -12 வோல்ட் டிசியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்டரியோட -12 வோல்ட் டிசில கனெக்ட் பண்ணணும் ஃபார்வர்ட் பயாஸ்ல ஃபார்வர்ட் கனெக்ஷன்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர்ல அவுட்புட் வரும்ல அதை வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு MCB கொண்டு வந்துருக்கிற ப்ரொடக்ஷனுக்காக. இன்வெர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டு வரும். வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஒன்லையும் நியூட்ரல் ஒன்னையும் கொண்டு வந்து கனெக்ட் பண்றோம் MCBல. இப்போ MCBயோட அவுட் நியூட்ரலை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட EBல வர நியூட்ரலோட கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் தான் எடுத்துட்டு வரோம். இந்த ஃபேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அப்ளையன்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா ஃபேன் லைட் இதுக்கு வந்து கனெக்ட் பண்றோம். வந்து பாத்தீங்கன்னா UPSோட 230 வோல்ட் லைவ் வயர். இது UPSோட நெகட்டிவ் அதாவது பாத்தீங்கன்னா நியூட்ரல் வயர். நியூட்ரல் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸ் எடுத்துட்டு போறோம் கனெக்ட் பண்றதுக்காக. இப்போ வந்து பாத்தீங்கன்னா EBல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து நம்மளோட ஃபேனுக்கு லைட்டுக்கு இன்புட்டா கொடுத்துருக்கோம். அந்த கனெக்ஷனை ஃபர்ஸ்ட் டிஸ்கனெக்ட் பண்ணணும், ரொம்பவே முக்கியம். இப்படி பண்றப்ப பாத்தீங்கன்னா ரெண்டோட சப்ளையும் வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆகாது. இன்வெர்டர் சப்ளையும் EB சப்ளை மெர்ஜ் ஆகாது. இப்போ இன்வெர்டர் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் போர்டுக்கு இன்புட்டா கொடுத்துறோம். EB பாக்ஸ்ல வர அதாவது பாத்தீங்கன்னா EB பாக்ஸ்ல ஒரு ஃபேஸ் சப்ளை எடுத்துட்டு போய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்வெர்டருக்கு இன்புட் கொடுக்கறதுக்காக ஒரு பாக்ஸ் வச்சிருந்து பாத்தீங்களா சுவிட்ச் பாக்ஸ் அதுல கொடுத்துறோம். அதே மாதிரி நியூட்ரலையும் கொடுத்துறோம். இப்படி இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டருக்கு வந்து நமக்கு சப்ளை கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ UPS கனெக்ஷன் டீட்டெயிலா பார்த்துடலாம். EB பாக்ஸ்ல வந்து நியூட்ரல் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நம்மளோட அப்ளையன்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா பல்ப் ஃபேன் இந்த ரெண்டுக்குமே கனெக்ட் ஆயிருக்கும். இதில் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா EB பாக்ஸ்ல வர லைவ் வயரை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர் பாக்ஸ்க்கு இன்புட்டா கொடுக்குறோம். கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா இன்வெர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா லைட் 230 கிடைச்சிரும். சப்ளை இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்வெர்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் வந்து டைரக்டா வந்து நம்மளோட அப்ளையன்ஸோட நியூட்ரல் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா EB பாக்ஸ் நியூட்ரலும் நம்மளோட இன்வெர்டர் நியூட்ரல் வந்து பேரலா தான் கப்ளா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர்ல வர ஃபேஸ் அதாவது லைவ் வயர் வந்து பாத்தீங்கன்னா UPS லைவ் வயர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாக்ஸ்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அப்ளையன்ஸுக்கு இன்புட்டா சுவிட்ச் பாக்ஸ்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இப்படி வந்து பாத்தீங்கன்னா லைவ் சப்ளை இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இது மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேனுக்கும் லைட்டுக்கும் சப்ளை கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பவர் கட் ஆகிறப்ப பேட்டரியில இருந்து இன்வெர்டர் வந்து சப்ளையை பூஸ்ட் அப் பண்ணி அதாவது 230 வோல்ட் ஏசியா மாத்தி நம்ம நியூட்ரலும் அதே வழியா வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸையும் கொடுத்து நம்மளுக்கு வந்து பவர் கட் ஆகிற டைம்லயும் வந்து ஒர்க் ஆகும்.